ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா புதுவிதமான சட்னி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற புது புது வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ சட்னி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட்லி பொடி ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நான் செஞ்ச இட்லி பொடி கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன், அதனால் நான் ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் நம்ம வெளியே வாங்குகிற பொடியெலாம் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நம்ம மிளகா சேர்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு காரத்துக்கு தேவையானால நீங்கள் வேணும்னா மிளகா சேர்த்துக்கலாம், வரமிளகா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன், பூண்டு எடுத்து போட்டேன், ஒரு வரமிளகா போட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஒன்று வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 3-4 டேஸ் ஆனாலும் கெடவே கெடாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த வச்சுருந்த இட்லி பொடி வச்சுருந்தோம்ல, இது 3 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம், 3 or 4 மெம்பர்ஸ் கூட இந்த சட்னியை சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும். நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது புதுவிதமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம், ரொம்ப மையாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன், நல்லெண்ணெயில் தாளிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஒரு 3 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ கடுகு சேர்க்குறேன், கடுகு கொஞ்சம் எச்சா போட்டுக்கலாம் அதிகமாக. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அந்த இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அரைச்ச சட்னியும் நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் அந்த தண்ணி நம்ம தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளியில் இருந்தது இருக்கும், கொஞ்சம் அது கெடாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறோம் சட்னியை. தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயில் தாளிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க, நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஏற்கனவே இட்லி பொடியிலேயே உப்பு இருக்கும், இருந்தாலும் பத்தாது, நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்ததுனால. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அதில் இருக்கும், இருந்தாலும் நம்ம எப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், ரொம்ப ட்ரை ஆக தேவையில்லை, ஒரு அளவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மாதிரி நம்ம சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். சாதத்தோட கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இருந்தாலும் இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கு தான் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.